பெரியார் என்ன செய்தார் நிறைய அவருடைய கருத்துக்களில் முரண்பாடுகள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. பெரியார் போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இடம் வாங்கி கொடுத்தீங்க, உங்களை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு. பெரியார் சொன்ன விளக்கம், என்னை விமர்சிக்கும் உரிமையும் நான் தான் அவனுக்கு பெற்று தந்தேன். நீ சொல்கிற சாதி சாதி சாதின்னு, சாதி இல்லைன்னா சில பேர் சொல்கிறான், பொய், ஏமாத்து. சாதி ரொம்ப ஆழமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கு. ஆனால் ஏமாத்துறான். சாதி கட்சி தலைவரும் சரி, சாதி கட்சி இல்லைன்னு சொல்கிறவங்க ரெண்டும் ஏமாத்து. தமிழ்நாடு மட்டும் கல்வியில் உயர்ந்திருக்கு, குடும்ப கட்டுப்பாட்டில் உயர்ந்திருக்கு, ஏன் வட மாநிலம் உயரவில்லை என்றால் தந்தை பெரியார் சத்தியம் சொல் நிகரில்லாத ஒரு மனிதன். அவர் தலைவனாகவே இல்லை. நீ அவன் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரே நாளில் முதலமைச்சர் ஆகிடுவாங்கிறான். பெரியார் அப்படி வரவே இல்லை. எப்படி சாதி கொண்டு போக முடியும்? இந்த கார் தயாரித்து பண்ணானா, இந்த மரம் உண்டு பண்ணது ஏன் சாதியா, இந்த மண்ணு நான் செஞ்சதா, இது எப்படி ஒரு சாதி ஆகியிருக்க முடியும்? இதுதான் பெரியார் கேட்டார். ஆனால் நான் சொல்கிற கருத்து என்னன்னா, தந்தை பெரியார் கோயில் உடைக்கலை, சாமி இல்லைன்னு சொன்ன எந்த கட்சிக்காரனும் கோயிலை உடைக்கலை. கோயிலை உடைச்சது பூரா சாமி இருக்குன்னு சொல்கிற கட்சிக்காரன் தான். இன்றைக்கே சொல்கிறேன், இந்த சொசைட்டி யூனிக்காக இருக்கணும். நான் இறந்துடுறேன், நான் ஒரு ஆர்கன் தர்றேன், அந்த ஆர்கன் என் ஜாதிக்காரனுக்கு மட்டும் கொண்டு வைங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ உயிர் பழைக்குள்ள உனக்கு ஜாதியே தெரியல. உன்னை காப்பாற்றுற 108 டிரைவர் இருக்கான்ல, அவன் என்ன ஜாதியில் உனக்கு தெரியுமா? உனக்கு மருத்துவம் பண்ணுற டிரைவர் டாக்டர் என்ன ஜாதி தெரியுமா? உனக்கு தினம் சிறங்கு சீழுக்கு தொடச்சி விட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற நர்ஸு என்ன ஜாதி தெரியுமா? பில்டிங் கட்டணம் என்ன ஜாதி தெரியுமா? எதுவும் தெரியாது. அப்படி பார்த்தா நான் ஆண்ட பரம்பரை 200 வருஷம் வெள்ளைக்கார ஆண்டிருக்கானடா, அவன் தான் ஆண்ட பரம்பரை. இன்னைக்கு தான் ராமேஸ்வரத்தில் பாலத்தையே மாற்றிருக்க, எல்லாம் வெள்ளைக்காரன் போட்டது தான். அப்போ அவனை ஆண்ட பரம்பரை ஒத்துக்கிறியா? நமக்குள்ளே எதுவுமே இல்லைங்க, நம்ம ஒன்றா இருக்கணுங்க, மனித குலம். நம்ம அதில் கூட ஒரு டெலிவிஷன் ஷோ, டாக் ஷோவில் பேசுகிறாங்க, உண்மையாக நான் அவளு எருமாடு சேர்த்து பசுமாடு. டேய் என்னடா லாஜிக் இதெல்லாம்? எல்லாம் மாடு தாண்டா. வணக்கம், நான் உங்கள் தமிழ்வேந்தன். ஸ்டுடியோவில் இது அவுட்டோரு, எங்கள் ஊர் மகிழ்ச்சி, எங்கள் ஊருக்கு வந்து மகிழ்ச்சி. தந்தை பெரியார்னு பேர் யாருக்கும் கிடைக்கல இந்த உலகத்தில், பெரியாருக்கு மட்டும்தான் கிடைச்சிது. பெரியார் என்ன செய்தார் நிறைய அவருடைய கருத்துக்களில் முரண்பாடுகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. முட்டு கொடுக்கும் மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு சொல்கிறேன், முரண்பாடு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகத்துலேயும் முரண்பாடுகள் இருக்குது. சாக்ரட்டிஸோட புத்தகத்தில் முரண்பாடு இருக்குது, பிளாட்டோட புத்தகத்தில் முரண்பாடு இருக்குது, ஓஷோட புத்தகத்தில் முரண்பாடு இருக்குது, எல்லாத்துலேயும் முரண்பாடு இருக்குது. ஆனால் அவங்க சொல்ல நினைத்ததை செய்தார்கள். பெரியார் செய்தது என்ன? அவர் 60 வயசில் கல்யாணம் பண்ணார், 70 வயசில் கல்யாணம் பண்ணாருப்பாங்க. 60 வயசு 70 வயசில் கல்யாணம் பண்ணக்குள்ள விமர்சனம் வரும் என்று பெரியாருக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணார், சொத்துக்காக கல்யாணம் பண்ணார். அந்த பெரியார் தன்னோட சொத்தை தினத்தந்தி பேப்பர் இருக்குல்ல, சிவந்தியாத்தனார் குரூப்பு, அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. என்ன சொல்லி எழுதி கொடுக்குறாருன்னா, எல்லாருமே பிராமணர் கையில் மட்டுமே புத்தகங்கள் இருக்குது, பத்திரிகைகள் இருக்குது, நீ நடத்துப்பான்னு. ஒரே ஆண்டில் பெரியாரை விமர்சித்து தினத்தந்தி பேப்பரில் வருது செய்தி. பெரியார் போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இடம் வாங்கி கொடுத்தீங்க, உங்களை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு. பெரியார் சொன்ன விளக்கம், என்னை விமர்சிக்கும் உரிமையும் நான் தான் அவனுக்கு பெற்று தந்தேன். நீ சொல்கிற சாதி சாதி சாதின்னு, சாதி இல்லைன்னா சில பேர் சொல்கிறான், பொய், ஏமாத்து. சாதி ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் ஏமாத்துறான். சாதி கட்சி தலைவரும் சரி, சாதி கட்சி இல்லைன்னு சொல்கிறவனு ரெண்டும் ஏமாத்து. சாதி எங்கே இல்லை? எல்லா இடத்துலையும் சாதி இருக்குது. ஆனால் பெரியார் அதை சமத்துவமணி செய்து கொடுத்தவர் தந்தை பெரியார். அதோடு தான் ஒரு பெரிய தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் ஒன்று. பெரியாரை ஒரு மீட்டிங்லேயும் நீங்கள் கேள்விப்பட முடியாதெல்லாம் சொல்கிறேன், பாம்பு அள்ளி போட்டுருவாங்க. திரு 10 பாம்பு ஒன்றா என்ன அவன் மீட்டிங் குறைஞ்சிரும். கடைசியாக மீட்டிங் போல் பிஎல்இ பெரியார் மேலே இறைவாங்க, மனித பிஎல்இ மேலே இறைவாங்க. இது போக செருப்பு ஓட்டு அடிப்பாங்க, பட்டார்னு எல்லாத்தையும் வாங்கி வரதான் பெரியார். பாம்பள்ளி பட்டா அதை உடுப்பா அடிக்காதீங்கப்பா, பேசுகிறப்பா அப்படிம்பாரு. பிஎல்இ மேலே எறிவாங்க. பீனா மனித மலம், அதெல்லாம் மேலே எறிஞ்சாங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பெரியார் இத்தனைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது, தலித்தினம் கிடையாது. தலித்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த வார்த்தையை தூக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு ஜாதியாக இல்லை இன்னைக்கு.
ஆனால் பெரியார் அந்த ஜாதி இல்லை. ஆனால் அவரை நீ கன்னட வந்தேரி தெலுங்கு வந்தேரின்லாம் பேசுகிறாங்க. ஏங்க அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்க இந்த கேமரா இருக்குங்க. நான் பேசுகிறத நீ உலகம் பார்த்துரும். அன்னைக்கு பெரியார் இருந்தப்போ என்னங்க இருந்துச்சு? ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து 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 பெரியார் செய்த 10 தவறுகளை யாராவது சொல்லுங்களேன், இல்லை உண்மையிலே சொல்லுங்கள். அதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெரியார் எந்த தப்பும் செய்யலைங்க. பெரிய பணக்காரர், ஒன்றிய கவுன்சிலர், சேர்மனாக இருந்த குடும்பத்து புள்ள, அது மளிகை கடை வச்சுருந்த ஒரு குடும்பம். அது ஏன் மக்களுக்காக பேசணும்? இந்த பனிலையும் மழையிலையும் கிடக்கணும்? ஒன்றுமே இல்லையே. இப்போ நான் பேசுகிற மாதிரி தான். நான் பெரியார் மாரி கிடையாதுங்க. பெரியாருடைய ஒரு மாணவன், அண்ணாத்தூருடைய மாணவன், நான் கலைஞரோட மாணவன், எம்ஜிஆர் மாணவன், ஜெயலலிதா மாணவன், இப்படி வரிசையாக சொல்லிட்டே போயிட்டுருப்பேன். நான் எல்லாரோட மாணவன், மார்க்ஸோட மாணவன், கார்ல் மார்க்ஸோட மாணவன். நான் அவங்க சொன்ன விஷயங்களை டெலிவரி பண்ணுறது இங்கே ஒருத்தர் வேணும் இல்லை? ஏன் தமிழ்நாடு மட்டும் கல்வியில் உயர்ந்திருக்கு, குடும்ப கட்டுப்பாட்டில் உயர்ந்திருக்கு, ஏன் வட மாநிலம் உயரவில்லை என்றால் தந்தை பெரியார். சத்தியமாக சொல்ல நிகரில்லாத ஒரு மனிதன். அவர் தலைவனாகவே இல்லை. இன்றைக்கி அவன் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரே நாளில் முதலமைச்சர் ஆகிடுவாங்கிறான். பெரியார் அப்படி வரவே இல்லை. பெரியாருக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஓட்டு அரசியல் கூட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி சனாதன கட்சிகளோட போய் ஒன்று சேரணும். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே பிறந்தும் பிராமணன் நல்லா எடுத்துங்க, இங்கே பிறந்தும் சத்திரியன் எடுத்துங்க, இங்கே பிறந்தும் வைசியன் தொட, இங்கே உள்ளங்காலில் பிறந்த சூத்திரன் அப்படின்னு உங்களோட சனாதன புத்தகத்தில் இருக்கா இல்லை? 4 வர்ணாசிரமத்தில் இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் எப்படி உள்ளங்காலில் பிறந்திருப்போம்? ஆனால் நமக்குள்ள நீ தேவர், நீ நாடாரு, நீ கல்லரு, நீ மறவர், நீ கோணாரு, இப்படி பிரித்தாங்கல்ல. நமக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணாங்க. நம்ம எல்லாருமே சூத்திரர். வி ஆர் சூத்திரர்கள். இதை தான் நான் எல்லா இடங்களையும் சொல்கிறேன். நம்ம எல்லாமே சூத்திரர்கள் சனாதன திரும்பப்படி. அதாவது அண்ணல் அம்பேத்கர் இந்து மதத்தோடு ஏன் வெளியேற வேண்டும் புத்தகம் இருக்குது, படிங்க. அவர் புத்த மத தழுவினார். ஏன்னா இந்து மதம் என்று நான் இருந்தால் நான் அடிமை என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஒரு வேசி மகன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் இருக்குது. நம்ம எதுவுமே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு சாதியை உண்டு பண்ணி குழப்பி எப்படிங்க சாதி ஆக முடியும்? நானும் நீ ஒன்று தானே, எப்படி சாதி உண்டு பண்ண முடியும்? இந்த கார் தயாரித்தவன் நானா? இந்த மரம் உண்டு பண்ணது ஏன் சாதியா? இந்த மண்ணை நான் செஞ்சதா? இந்த சிமெண்ட் போட்டது என் சாதியா? என் வீடு கட்டுறது நானா? எல்லாமே சொல்கிறேன். செருப்பு தைச்சது நானா? இந்த போட்டிருக்க சட்டை எந்த சாதி? இந்த வெளுத்தது ஒரு சாதி, சட்டையை தைச்சது ஒரு சாதி, இந்த போட்டிருக்க பெல்ட் ஒரு சாதி, எல்லாம் வெவ்வேறு சாதிகள் இருந்திருக்கும். இது எப்படி ஒரு சாதி ஆகியிருக்க முடியும்? இதுதான் பெரியார் கேட்டார். பெரியார் மேலே உள்ள கருத்துக்களில் உள்ள விமர்சனங்களை வைங்க, ஆனால் படுக்கேவலமாக அவரை விமர்சிக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் பெரியாரோட பிறந்த நாள், நான் உண்மையிலே அதை பேசணும் பெரியாருக்காக. ஏன்னா என்னை எல்லாரும் வேறு வேறு மாதிரிலாம் பேசுகிறீங்க, திட்டுறீங்க, அது ரைட்டு. என்னை திட்டும் அதிகாரத்தையும் பெரியார் தான் வழங்கினார். இந்த கேமரா படி நான் நிற்கிறேன்னு இந்த கூலிங் கிளாஸ் போட்டு கண்ணு தெரியல போட்டிருக்கேன், இதையும் பெரியார் தான் வழங்கினார். இந்த வெள்ளை சட்டை போட்டு நான் வைக்கலாக இருக்கேன்ல, இதையும் பெரியார் தான் வழங்கினார். எல்லாமே பெரியார் தான் வழங்கினார். எப்படி வழங்கினார்னு கேட்கணும். ஏன் அது நம்ம செய்யக்கூடாதா, நம்ம பண்ணக்கூடாதா? இதுதான் பெரியாரோட தாட்டு. பெரியார் இத்தனைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. மாற்று சாதியிலேருந்து ஒரு போராட ஒரு மாபெரும் தலைவன் பெரியார். அண்ணல் அம்பேத்கர், பசுமன் முத்துராமலிங்கர், தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோன், வேலு நாச்சியார், இப்படி அடக்கிட்டே போங்களேன். யாருமே சாதிய தலைவர் இல்லை. ஏன் நம்ம அம்மா இருக்காங்களே அன்னை தெரேசா, அவங்க சாதியாக பார்க்குறீங்களா? யாரும் இங்கே சாதி தலைவர்களாம் இல்லை, இவங்களாம் தேசிய தலைவர்கள். ஆனால் இவங்களை போய் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே போட்டு முடக்கி இவங்களோட புகழெல்லாம் சிதறடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பெரியாரை பற்றி பேசுகிறாங்கல்ல, வாயில் முடி மேடையில் ஏறி சில கட்சி பேசுகிறாங்க, நான் சொல்ல விரும்பலை, அதை பற்றி பேசக்கூடாது. ஐயாவோட பிறந்தநாளில் அந்த கட்சிக்காரங்களை பேச வைத்தவரும் பெரியார் தான். அந்த கட்சிக்காரர் பேசினது அன்னைக்கு முளைவரி போட்டாங்க. தம்பி, முளைவரினா இங்கே நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரில, மார்பக வளர்ச்சி. இந்த மார்பகனுக்குள்ளே இது வளர்ச்சிக்கு எதாவது வரி போட்டாங்க கேரளாவில். அதை எதிர்த்து போராடி மாறே அறுத்து பேசினாங்க, போடாவும் மாறுன்னு. இதுக்கு எல்லாமே எடுத்துக்காட்டாகிறது ஒரு பெரியார். இதை வெள்ளைக்காரில் ஒருத்தர் செஞ்சான், பேர் தெரியுமா? யாருக்கு தெரியாது, டல்கோசி பிரபு. அவன் தான் முதல்ல டேய் சாதியை என்ன உடன்கட்டைகிறது எப்படா இருப்பான், ஆம்பளை செத்தா ஆம்பளை என்ன ஆண்மகன், அதாவது கணவன், அவன் செத்தா போட்டு போய் தீயில கொளுத்துன்னு எப்படா சொன்னீங்க, காட்டு மாட்டு பயல்கள்னு சொன்னான். அதுதான் பெரியார் சொன்னார். ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் இல்லைங்கிறது தான் பெரியாரோட தாட்டு. மற்றபடி பெரியார் சொன்னதில் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் பெரியார் எந்த கோயிலையும் இடிங்கன்னு சொல்லவே இல்லையே. பெரியார் சொன்னதான் கோயில் அடிச்சிருக்கணும். பெரியார் கோயில் நுழைவு போராட்டம் செய்தார். கோயிலுக்குள்ள எல்லாரும் போவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாரும் சமம் தானே. ஏன் நான் இன்ன வரைக்கும் கோயில் கருவறைக்குள்ளே என்னால் போகவே முடியலையே?
அதை சொன்னவர் தான் தந்தை பெரியார். அதோடு தான் அவர் தந்தைன்னு சொன்னோம். நம்ம எல்லாருக்கும் அப்பான்னு சொல்கிறோம். ஆனால் இது புரிதல் அரசியலுக்கு அவங்கள குழப்பி விடுறாங்க. நான் பெரியார் மேலே விமர்சனம் வைங்க, அது உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து. அதுதான் அவரும் விரும்பியிருப்பார். உயிரோடு இருந்தால் அதை விரும்பியிருப்பார். ஆனால் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, தந்தை பெரியார் கோயில் உடைக்கலை, சாமி இல்லைன்னு சொன்ன எந்த கட்சிக்காரனும் கோயிலை உடைக்கலை. கோயிலை உடைச்சது பூரா சாமி இருக்குதுன்னு சொல்கிற கட்சிக்காரன் தான். அதனால் ஐயாவுடைய புகழோட, ஐயா உங்கள் கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டவன், ஐயா உங்கள் கருத்துக்களில் எனக்கும் முரண்பாடுகள் சிலது இருக்குது, ஆனால் அது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாது. ஐயா உங்களுடைய பிறந்த நாளில் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. பெரியாரோட கருத்துக்களில் கடவுள் மறுப்புங்கிற ஒரு சிந்தனையை மட்டும் இங்கே தூக்கி வச்சு பேசுகிறார். மற்ற கட்சிக்காரங்க பேசுகிறாங்க இல்லை. அவர் மார்க்ஸ் பேசுனதில் ஒரு பகுதியை தான் அவர் பேசுகிறார். மார்க்ஸ் இதெல்லாம் பேசிட்டாரு. கார்ல் மார்க்ஸ் பேசாதது என்ன? சமூக சீர்திருத்தத்துக்காக பேசினார். இன்றைக்கே சொல்கிறேன், இந்த சொசைட்டி யூனிக்காக இருக்கணும். நான் இறந்துடுறேன், நான் ஒரு ஆர்கன் தர்றேன், அந்த ஆர்கன் என் ஜாதிகாரனுக்கு மட்டும் கொண்டு வைங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை நீ செத்து போகிற, இந்த சாதியோட கல்லீரல் தான் வேணும், லிவர் தான் வேணும், கல்லீரல் மீன்ஸ் லிவர் இங்கிலீஷில், கிட்னி தான் வேணும், சிறுநீரகம் வேணும் கேட்பியா? அப்போ உயிர் பழைக்குள்ள உனக்கு ஜாதியே தெரியலை. உன்னை காப்பாற்றுற 108 டிரைவர் இருக்கான்ல, அவன் என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மருத்துவம் பண்ணுற டாக்டர் என்ன ஜாதி தெரியுமா? உனக்கு தினம் சிறங்கு சீழுக்கு தொடச்சி விட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற நர்ஸு என்ன ஜாதி தெரியுமா? அந்த பில்டிங் கட்டணம் என்ன ஜாதி தெரியுமா? எதுவும் தெரியாது. அப்படி பார்த்தா நான் ஆண்ட பரம்பரை 200 வருஷம் வெள்ளைக்கார ஆண்டிருக்கானடா. அப்போ அவன் தானே ஆண்ட பரம்பரை. அவன் கட்டின ரயில்வே ஸ்டேஷன் என்ன வச்சுருக்குற, அதுக்கு பேர் மட்டும் உனக்கு விருப்பம் பண்ணி மாற்றிக்கிற. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அப்படியே வாங்க. அவன் போட்ட பாலங்கள், அவன் போட்ட எது இன்னைக்கு தான் ராமேஸ்வரத்தில் பாலத்தையே மாற்றிருக்க, எல்லாம் வெள்ளைக்காரன் போட்டது தான். அப்போ அவனை ஆண்ட பரம்பரை ஒத்துக்கிறியா? நமக்குள்ளே எதுவுமே இல்லைங்க. நம்ம ஒன்றா இருக்கணுங்க, மனித குலம். நம்ம அதில் கூட ஒரு டெலிவிஷன் ஷோ, டாக் ஷோவில் பேசுகிறாங்க, இந்தியா நானாவோட எருமாடு சேர்த்து பசுமாடு. டேய் என்னடா லாஜிக் இதெல்லாம்? எல்லாம் மாடு தான்டா, மாட்டோடு சேர்ந்து தானே. அதில் எப்படி சாதி பிரிக்க முடியும்? நம்மளாம் மனிதர்களையா? எருமாட்டுக்கு கருப்பாக இருக்குது, இப்படி கொம்பு வச்சுருக்கு, அது மாட்டோட சேர முடியும், அதுதான் உள்ளுறவு. நம்ம அப்படி இல்லையே. நம்ம காது மூக்கு கண் எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. நமக்கு எதுவும் மாற்றம் இல்லையே. பசுமாட்டு நமக்கு கம்பேர் பண்ணுறது என்ன இருக்குது? ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஆனால் இவ்வளோ ஒரு சாதிய வன்மம் இன்றைக்கி இருக்குது. இதையெல்லாம் உடைச்சவர் தான் பெரியார். நான் நின்று ஒரு கேமரா முன்னாடி பேசும் உரிமையும் வழங்கியவர் தந்தை பெரியாரும் ஒன்று. பல தலைவர்கள் இருக்காங்க, நான் சொல்லுவேன். ஆனால் இந்த உரிமையை வழங்கியவரும் தந்தை பெரியார் தான். அவர் திருமணம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டான், இதே சொல்கிறான். டேய் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க வேண்டியது, அதில் என்ன தப்பு? அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது அன்றைய காலகட்டத்தோட சட்டம். ஒரு சொத்துரிமை கொடுக்கணுங்க தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன பெரியார் திட்டத்தில் அவர் பேரில் இருக்கா, கி வீரமணி பேரில் இருக்கான்னு கேட்குறேன். அந்த கட்சி இன்னைக்கு வரையும் எலெக்ஷனில் பங்கேற்கவில்லை. இது திராவிட கழகம். நான் பெரியார் கருத்துக்களே எனக்கு முரண்பாடு இருக்குன்னு மறுபடியும் திருப்பி சொல்கிறேன்னா, என்னை திட்டாமல் இருங்க. என்னை திட்டுறீங்கல்ல, என்னை திட்டும் அதிகாரத்தையும் தந்தை பெரியார் தான் வழங்கினார். நன்றி, வணக்கம்.